ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனைய பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல தீவிரமா வந்து பார்த்தீங்கன்னா, UAE அபுதாபில வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அ காரசாரமான விவாதங்கள் அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. தொடருது பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு கூட சொல்றாங்க. 24 ஜனவரியும் பேசிடலாம். தொடர்ந்து உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல ரஷ்யா, உக்ரைன்ல அத விட அதிதீவிரமா காட்டுன்னு காட்டிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா கீவ் உக்ரைனோட கேப்பிட்டல் அப்புறம் கர்கீவ் பகுதிகள்ல ஹெவியான தாக்குதல் நடந்திருக்கு. ஷாகி ட்ரோன்கள், மிசைல்கள், பாலிஸ்டிக் மிசைல்கள்னு ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. பிரைமரி டார்கெட் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க. அதுவும் பவர்ஃபுல்லான மிசைல் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா, கீவ்ல நடந்திருக்கு. ஜிர்கான் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல், அப்புறம் இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. 2 ஹைப்பர்சோனிக் மிசைல், 10 பாலிஸ்டிக் மிசைலாவது உக்ரைனோட கேப்பிட்டலான கீவ் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவுகளும் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா கர்கிவ் பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் உதயமானது அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பம், அதிகமான தீ விபத்து, அ அதிகமான சேதம், இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நடக்கக்கூடிய தாக்குதல்கள்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா புது புது மிசைல்கள வந்து பார்த்தீங்கன்னா, சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அது இஸ்கந்தர் மிசைல்லாம் 1000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த ரொனோவ் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து தான் இப்போதைக்கு உக்ரைனோட கேப்பிட்டலான கீவ்க்கு சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட் மேல அட்டாக் பண்ணிட்டோம்னா, ஸோ இப்போதைக்கு கரண்ட் வராது அப்படிங்கிறதுனால, அந்த பகுதிகள குறி வச்சு ரஷ்ய தரப்பு வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க. டர்க்கியோட தாக்குதல் நடந்ததுனால மட்டும் 11 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அங்க சாகி ட்ரோன்கள் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் சமயத்தில தான் அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் ட்ரைலேட்டரல் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அபுதாபில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சனிக்கிழமை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, விசிபிளான ப்ராக்ரஸ் தெரியுது. நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல பலதரப்பட்ட செய்திகள் வருது. இதில குறிப்பா ஹக்கான் ஃபிடான் அவர்கள் துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர். அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா விசிபிளா வந்து பார்த்தீங்கன்னா, தெரியுதுங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு அமைதிக்கான ஒப்பந்தம் எட்டப்படலாம். மோஸ்ட் டிஃபிகல்ட்டான இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அக்ரி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல ஹக்கான் ஃபிடான் அவர்கள் சொல்லிக்கிறாரு. கூட இன்னொன்னும் சொல்லிக்கிறாரு. இத நம்ம கடைசியில பார்க்கலாம். பட் ஆனா உக்ரைன பத்தி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு விஷயங்களும் சொல்லிக்கிறார். பேச்சுவார்த்தைகள் நல்லா இருக்கு. அப்புறம் ஏன் ரஷ்யா இப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்க சமயத்தில தான் மேற்கு நாடுகளும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டு குடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுகளுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா, யுஎஸ், EU, அமெரிக்கா அப்புறம் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, $800 பில்லியன் உக்ரைனுக்கான தேவை. ஏன்னா, உக்ரைன்ல இழப்புகள் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான தேவைய நம்மளே வந்து ரெடி பண்ணி குடுத்துடலாம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்திருக்காங்க. இத பத்தின செய்திகள் மேற்கு மீடியாக்கள்ல இருந்து வர வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரஷ்யாவோட அசட்டோ, இல்ல ரஷ்யாவ ரெப்ரஷன் குடுக்கணும்னோ இவங்க சொல்லல. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரு நாடுகளும் இணைஞ்சு யூரோப்பியன் யூனியன் கலெக்ட்டா, அப்புறம் அமெரிக்கா. இவங்க இந்த இரு அமைப்புகளும் இணைஞ்சு ஏன்னா அமெரிக்கான்றது ஒரு பெரிய நாடு. யூரோப்பியன் யூனியன் ஒரு நாடா தானே இருக்கிறாங்க. அப்புறம் அதில இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து உதவி பண்ணி தான் தீரணும். ஸோ அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, $800 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அப்புறம் பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட். இது மூலியமா கலெக்ட் பண்ணி ஃபண்டிங்க ரைஸ் பண்ணி உக்ரைனுக்கு வந்து பண்ணா சீஸ்ஃபயருக்கு அப்புறமா உதவலாம் அப்படிங்கிறது போல ஒரு 18 பேஜ் டாக்குமெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பொலிட்டிகோ தரப்புலருந்து அப்டெயின் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த செய்திகள் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 10 வருஷத்துக்கு யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா இருதரப்புலயும் இணைஞ்சு இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா? வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF ஸோ இவங்க வழியா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு உதவிகள் செய்யலாம். $500 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட், பப்ளிக்கா வந்து பண்ண கேப்பிட்டல் ரைஸ் பண்ணி உக்ரைனுக்கு செய்யலாம் அப்படிங்கிற முடிவுகள் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படக்கூடிய இழப்புகள யூரோப்பியன் யூனியனும், அமெரிக்காவும் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரஷ்யாவோட தலையில கட்டல. ஃபினான்ஷியல் ரீதியால டிஃபீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒத்துக்கிட்டாங்க. மிலிட்டரி ரீதியான டிஃபீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்களா? ஸோ அதனால தான் இப்ப பேச்சுவார்த்தைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல, அமெரிக்காவுக்கு புதுசா ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு. கியூபாவோட ஆயில் சப்ளை. நேவல் பிளாக்கேட் போட்டா என்ன? அப்படிங்கிற யோசனை இருக்கு. ஆல்ரெடி அந்த பகுதியில அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும், கியூபாக்கும் ஸ்பெஷலா வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்கேட் போட்டுறலாமா? அப்படிங்கிற யோசிச்சுக்கிறாங்களாமா. இத பத்தின டிஸ்கஷன்ஸ்லாம் எதுவும் இல்ல. முடிவுகள் எதுவும் எட்டப்படல. ஆனா, இத பத்தின பேச்சுவார்த்தைகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கோம். அதாவது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு இல்லையா? அவரோட அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பிரஷர், எக்ஸ்பர்ட் பிரஷர் வந்து கியூபா மேல குடுக்கறதுனால, நேவல் பிளாக்கேட், ஆயில் சப்ளைலாம் கட் பண்றதுனால, மேபி அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வரலாம், இல்ல வழிக்கு வரலாம் அப்படிங்கிற அவங்க தரப்புல யோசிக்கிறாங்களா என்னமோ தெரியல.
ஏன்னா, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா, அந்த கரேபியன் தீவுகள்லே ஜனவரி 23 கூட செக்ரட்டரி ஆஃப் வார் ஹெக்ஸத் அவர்கள் ஜாயிண்ட் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா? சதர்ன் ஸ்பியர் அப்படிங்கிறது போல, ஸோ திரும்ப ஒரு வெசல் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இப்ப வரைக்கும் இவங்களோட பெனின்சுலா வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கக்கூடிய விஷயங்கள ஒத்துக்கல அப்படிங்கிறது போல தெரியுது. சும்மா வந்து பார்த்தா வெளிய வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. மீடியாக்கள் இருக்கனால எல்லாம் பண்ணி அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சுன்னு போல பேசுறாங்களே தவிர, இப்ப ஆளுகின்ற அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல அமெரிக்காக்கு ஆதரவான முடிவுகள் எட்டப்படல அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பீஸ் டைம் சயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல. என்ன தெரியுது? ஒரு வார்னிங் குடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தா, ஈரான் நீ தான் அப்படிங்கிற போல வார்னிங் குடுக்குறாங்களா? இல்ல ஆப்கானிஸ்தான் வார்னிங் குடுக்குறாங்களா? யார வார்னிங் குடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. பட் ஆனா இங்க ஒரு வார்னிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் தரப்புல வந்திருக்கு. அமெரிக்காவோட நேவி போயிங் இருக்கு இல்லையா? P-8A பொசைடன். ஸோ அந்த விமானம் பெர்ஷியன் கல்ஃப் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, சுத்து வட்டாரங்கள் அப்படியே சுத்தி சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல தான் துருக்கியோட ஹக்கான் ஃபிடான் அவர்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. அதாவது சிக்னல்ஸ் இருக்குங்க. இஸ்ரேல் எந்த நேரமும் ஈரான் அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இஸ்ரேலும் ஈரான் அட்டாக் பண்ண போறாங்க. அமெரிக்காவும் ஈரான் அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இந்த வாயிலா வந்து பார்த்தா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஈரான் மேல அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட்டுகள் தீர்க்கமா நம்புறாங்க. அதுபோல எல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவால்ல. ஏன்னா இந்த பகுதியில வந்து சண்டை பெருசாகுது. அது சீக்கிரமா முடியலன்னா, எக்கனாமிக்கல் ரீதியா பல நாடுகளும் ஏசியா நாடுகள் பாதிப்படைவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு இடத்துல உரண்டி இழுக்கணுமா இல்லையா? ஸோ அதுக்கான வேலைகள் வந்துருச்சு. இந்த ஒயிட் ஹவுஸ் இருப்பாங்க இல்லையா? போஸ்ட் போடுவாங்க இல்லையா? ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் பென்குயின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டுருக்கிறாரு. அது கிரீன்லாந்து போல. அங்க ஒரு ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா இதுக்கு கீழ என்ன கமெண்ட் போட்டுருக்காங்கன்னா, பென்குயின் எங்கேங்க இங்க வந்தது? ஆர்க்டிக்ல பென்குயின் எங்க வந்தது? அண்டார்டிகால தானே இருக்கும் அப்படிங்கிறது போல நியாயமா கேட்டுக்கிறாங்க. பட் எது எப்படியோ இத்தன விஷயங்கள் தெரிஞ்ச ஒயிட் ஹவுஸுக்கு இது தெரியாம போயிருச்சா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. சில பல எரர்கள் செய்யத்தானே செய்வாங்க. ஏன் அங்கலாம் பென்குயினே வராதா? கூட்டு போய் வச்சுக்குவார். ட்ரம்ப் அவர்கள் போம்போது பென்குயினையும் கூட்டிட்டு போவாரா இருக்குங்க. அப்படிங்கிற போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது ஓகே. இவங்க ஈரான்ல வந்து புரொட்டஸ்ட் நடக்குது. அது நடக்குது, இது நடக்குறாங்க இல்லையா? இங்க மினிபோலிஸ்ல வந்து பார்த்தா ஹெவியான புரொட்டஸ்ட். அலை கடல் என்ன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரண்டு வந்திருக்கிறாங்க. ஹெவியான புரொட்டஸ்ட் இந்த ஐசிஇ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆன்டி இமிகிரேஷன். ஸோ அந்த இமிகிரேஷன் ஏஜென்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கடும் குரல் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இரும் கரம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடக்க முடியல. மக்கள் வெகுண்டெழுந்து பயங்கரமான புரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது எப்படி அமெரிக்கா சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம பாகிஸ்தான் கிட்ட வந்துட்டோம்னா சூசைட் பாம்பர் அட்டாக். அதுவும் ஒரு வெட்டிங் நடக்க இருந்திருக்கு. அரசாங்கம் அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள்லாம் அந்த வெட்டிங்க்கு வந்திருப்பாங்க போல தெரியுது. ஒரு சூசைட் பாம்பர் உள்ள பூந்து வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட அ வட மேற்கு பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிங் நடக்கும்போது தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெடிச்சிருக்காங்க. இதனால 7 நபர்கள் கொல்லப்பட்டதாகவும், 25 நபர்கள் காயமடைஞ்சதாகவும் சொல்லப்பட்டு வருது. இதுக்கு மேபி சஸ்பெக்ட் யார் அப்படிங்கிறது போல பாகிஸ்தான் தரப்புலருந்து யோசிக்கிறாங்கன்னா, தெஹ்ரிக் இ தாலிபான் அவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது போல யோசனைகள் அவங்க தரப்புலருந்து இருக்கு. ஸோ உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் அளவுல சிக்கல்கள், எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பண்ணா பஞ்சமே இல்லாம இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுபோல எதுவும் இல்லாம இப்ப எப்படி ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை பேசி தீர்க்கிறாங்க, அதே போல எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்குவாங்கன்னு நான் நம்பிக்கிறேன். இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பாய்.